சக்திவேல் கிட்ட எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்துறாங்க. எப்படியாவது அங்க போய் பத்திரிக்கை வச்சிடணும் அப்படிங்கறதுக்காக பழனிவேல் சொல்றாரு, அண்ணே நீ அவங்கள வெறுப்பேத்துறதுக்குனாலும் பத்திரிக்கையை கொடுக்கணும்லண்ணே. அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க, நம்ம குமாருக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் நம்ம அவங்கள வெறுப்பேத்துறதுக்குனாலும் அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி நம்ம கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே பழனிவேல் என்ன நினைச்சிட்டாரு, தன்னுடைய அக்கா குடும்பமும் இதுல கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அண்ணங்கிட்ட என்ன சொன்னா அவர் சரின்னு சொல்லுவாரு அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொன்ன உடனே சக்திவேல் சந்தோஷமா அப்ப நம்ம போய் கொடுத்துட்டு வரலான்னு சொல்றாரு. உடனே இந்த பக்கம் வடிவு மாறி இவங்க 2 பேரும் போய் சொந்த பந்தத்துக்கு எல்லாம் போய் பத்திரிக்கை கொடுக்க போறாங்க. இங்க சக்திவேலோட சேர்ந்து வெளியில ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு பக்கத்துல தானே அப்புறமா கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க வடிவு மாறியும் போன இடத்துல அங்க பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க கேட்குறாங்க, வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க பத்திரிக்கை கொடுத்த உடனே கேட்குறாங்க, அந்த குடும்பத்தில் தானே அதாவது நாத்தனா குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்க, உங்கள் நாத்தனா பையனுக்கு அங்கே தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எப்படி போயிட்டு உங்கள் பையனுக்கு போய் அங்கேயே கேட்டிருக்கீங்க, எப்படிங்க முறை வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் உடனே மாறி அது அவங்களுக்குள்ள விவாகரத்தாக போகுது, அதனால் என் பையனுக்கும் அங்கே போய் பொண்ணு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு போய் எடுத்தோம். இப்போ அவங்களுக்குள்ள விவாகரத்து ஆயிடுச்சுன்னா அவங்க வேறன்னு தானே ஆகிடும் அப்படின்னு மாறி சொல்கிறாங்க. சொல்லிட்டு சரி நாங்கள் கிளம்புறோம், நிறைய இடத்துல பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது அவங்களுடைய காது படவே ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி தங்கச்சி குடும்பத்தில் அங்கே தான் பொண்ணு எடுத்தாங்க, இப்போ அண்ணன் குடும்பமும் அங்கேயே போய் பொண்ணு எடுத்தா என்ன முறை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாரியோட காது படவே பேசுகிறாங்க. அப்போ வடிவு சொல்கிறாங்க, மாரி நீ என் மேலே கோவப்பட்ட இல்லை, குமார் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை, என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம எவ்வளோ கேவலப்பட்டுட்ருக்கோன்னு பார்த்தியா, இந்த காரணத்துக்காக தான் நான் அந்த பொண்ணு தான் வேணுமா அப்படின்னு நான் கேட்டேன், மற்றபடி கல்யாணத்தை நிப்பாட்டணுங்கிற எண்ணமெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. குமாரை என் பையனா பார்த்ததுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் தான் யாருமே கேட்கல. இப்போ பார்த்தியா எல்லாம் எப்படி பேசுகிறாங்கன்னு, அது தப்புன்னு உனக்கும் தெரியும் மாதிரி, ஆனால் புள்ள பாசம் கண்ணை மறைக்குது அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. அது வேணா உண்மைதாங்க்கா, என் பையனுக்கு இந்த பொண்ணை விட்டால் கல்யாணமே நடக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் தாங்க்கா, எல்லா அம்மாவுக்கும் இருக்கிறது தானக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கும் மாதிரி நான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக நம்ம குமாருக்கு போய் அந்த குடும்பத்தில் பொண்ணு எடுத்தா இப்படி தானே சொல்லுவாங்க. சரிக்கா அதை பற்றி நம்ம பேச வேண்டாம், எப்படியோ என் பையனுக்கு கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி அழுதுகிட்டேவும் கண்ணை தொடச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வெளியிலலாம் கொடுத்துட்டு வந்த உடனே வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்த மாரியை பார்த்துட்டு, என்னாச்சுமா ஏன் கண் கலங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லாத அப்படின்னு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. உடனே இங்கே சக்திவேலு அங்கே பாதி பேத்துக்கு பத்திரிக்கையை கொடுத்துட்டு வீட்டுக்கு வராரு. சுகன்யா பழனிவேலும் 2 பேரும் சேர்ந்து அவங்க ஒரு இடத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க போகிறாங்க. அவங்க 2 பேரும் பத்திரிக்கையை கொடுத்துட்டு வரும்போது முகம்லாம் சுண்டி போய் வராங்க. இந்த பக்கம் சக்திவேலும் ரொம்ப சந்தோஷமாக வராரு. சந்தோஷமாக வந்த உடனே என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லைண்ணே, அது அட நீங்கள் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. மாமா என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க, எங்களை கூட கூப்பிட்டு வச்சு பேசினாங்க. அது எப்படி தங்கச்சி குடும்பமும் இவங்களும் ஒரே இடத்துல பொண்ணு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க மாமா. நானும் பேசி விட்டுட்டு தான் வந்தேன், அவங்களுக்குள்ள விவாகரத்தாக போகுது, அதனால நாங்கள் போய் அந்த வீட்டில் பொண்ணு எடுக்கிறோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. அதனால தானே கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னோன்னே, இதில் என்னடா வருத்தப்பட இருக்குது, அதான் அவங்களுக்குள்ள விவாகரத்தாக போகுதுல்ல, அப்புறம் அவங்க எப்படி அவங்களுக்கு முறையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் மாறி வேற அழுதுகிட்டு வந்தா, ஒருவேளை இதாக தான் இருக்குமோ அப்படின்னு அப்பத்தா கூப்பிடுறாங்க. மாரியை கூப்பிட்டோன்னா மாறி வெளில அழுதுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆச்சு ஏன் மாறி அழுகிறேன்னு சக்திவேல் கேட்குறாரு. இல்லைங்க எல்லாருமே அப்படி தான் பேசுகிறாங்க, என்கிட்ட கூட அப்படி தான் கேட்டாங்க, எப்படி ஒரு கேவலமாக இருக்காது அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டாங்க, என்னால் அதை தாங்க முடியல, இருந்தாலும் நம்ம குமாருக்காக தான் நான் அமைதியாக வந்துட்டேன், இப்போ சுகன்யா சொன்ன மாதிரி தான் நானும் அங்கெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு இதுக்காக தான் தம்பி நான் வேண்டான்னு சொன்னேன்,
நான் தப்பாக சொல்கிறேன், குமாரோட நல்லது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த மாதிரிலாம் பேசுகிறேன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் நான் அதுக்காகலாம் சொல்ல கிடையாது. இப்படி ஏதாவது வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான்ப்பா நான் சொன்னேன் அப்படின்னு வடிவு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நீ, ஊர் 1000 பேசும், அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. மாறி, நீ இதுக்கே அழுதா எப்படி? இங்கே பாரு, எதுவுமே கண்டுக்க கூடாது, நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். ஏன், நான் பத்திரிக்கை கொடுக்க போகிற இடத்துல கூட தான் அப்படி சொன்னாங்க. காரணம், இந்த பாரு, நம்ம பணம் கொடுத்துருக்கோம், அதனால் வெளியே 4 வார்த்தை வரலை. என் முன்னாடி யாராச்சும் பேசியிருந்தாங்க அம்பிடுதேன். அதனால் நீ அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. நம்ம எல்லாம் போய் அதான் ராஜியை கூப்பிடணும்னு சொன்னீங்கல்ல, அங்கே போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு சொன்ன உடனே மாறி முகத்தில் சந்தோஷம் வந்துடுது. சரிங்க, போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கொடுக்கறதுக்காக பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் என்னடானா சரவணன் போயிட்டு குமார்கிட்ட, டே நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்காத, வேணாண்டா, அந்த முத்துச்சுடர் உனக்கு வேண்டாம், அவங்க வீட்டுக்கு நீ போனேன்னா உன்னை நல்லாவே பார்த்துக்க மாட்டாங்க, நீ ஏமாளியாக தான் நிற்கணும், இப்போ நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் நீ நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறாரு. சட்டையை விடுறியா இல்லையா அப்படின்னு குமரவேல் வந்து சட்டையை பிடிச்சி தள்ளிவிட்டு, உடனே இங்கே பாரு, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன, நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு குமார் சொல்கிறாரு. உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, டேய் வேணாண்டா, அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இல்லடா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும். சரி, அப்படின்னா நீ உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுத்துருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ உன் தங்கச்சி எனக்கு கட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என் தங்கச்சியவா? அப்படின்னா நான் உனக்கு என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறேன்டா, நீ அந்த முத்து சுடரை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத, உன் வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொன்ன உடனே அப்படியே குமார் ஷாக் ஆகுறாரு. என்னடா இது, இவங்க இப்படி சொல்கிறாங்களே. சரவணன் தான் முதல்ல முன்கோவக்காரன், உடனே என் தங்கச்சியை ஏன் பார்த்த, எதுக்கு பார்த்தேன்னு வந்து நிற்பாங்க. இப்போ என்னடானா, என்னை கல்யாணம் பண்ணிக்காத, செய்யாத, என் தங்கச்சியை கூட நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த எல்லாருமா சேர்ந்து வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க. கோமதியை வெளியே கூப்பிட்டோன்னா கோமதி அப்புறம் பாண்டியன் எல்லாரும் வெளியில் வராங்க. வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. உள்ளே உட்கார வச்ச உடனே தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை குடித்த உடனே இங்கே சக்திவேல் இருந்துக்கிட்டு பத்திரிக்கை எடுக்கிறாரு. நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைலாம் இது பேசக்கூடாது அப்படின்ட்டு பத்திரிக்கை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாரும் சொன்னாங்க, என் பையனுக்கு பொண்ணே கிடைக்காது, அவனுக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுக்க போகிறா, இப்போவெல்லாம் அவனுக்கு கல்யாணமே நடக்கவே போகிறதில்ல அப்படின்னு சொல்லி சாபமெல்லாம் விட்டாங்க. அதனால் யார் சொன்னாலும் அது பழிக்கவும் பழிக்காது. என் பையனுக்கு நான் நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதுக்கு தான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை எடுத்து இங்கே கோமதி கிட்ட கொடுக்குறாங்க. உடனே கோமதி என்ன பண்ணுறாங்கன்னா, உன்னால் பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணுன்னு பார்த்து யார் வேணாலும் கட்டி வைக்க முடியும், முறை வருதா முறை வரலையா எதுவுமே பார்க்காம யாரை வேணாலும் எல்லாரும் கட்டிக்க முடியுமா, உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லை? தங்கச்சி வீட்டிலேருந்து அங்கே போய் பொண்ணு எடுத்து தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம், அதே வீட்டில் போய் பொண்ணு எடுத்து அண்ணன் மகனுக்கு யாராவது கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? ஆனால் எங்கேயுமே நடக்காத ஒரு கேடுகட்ட காரியம் இங்கே தான் நடக்குது. இதில் போய் வெக்கங்கட்டத்தனமா என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொன்னாங்களாம், பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களாம், இவர் அப்படியேவும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வர்றாரு அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் அப்படின்னு சக்திவேல் எந்திரிச்சு கையை நீட்டுறாரு. இங்கே பாரு, இந்த சவுண்டெல்லாம் என்கிட்ட விடாத. என்ன குத்தி காமிச்சு பேசுறியா? உன் பையனை நான் தான் சொன்னேன், இப்போ அதுக்கு என்ன? இப்போ என்ன நீ நல்ல பொண்ணையா பார்த்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற, என்கிட்ட வந்து சவால் விட்டுட்டு இருக்கிற? உனக்கேவோ பொண்ணு கிடைக்காம தான் நீ ஊரா அலைய முடியாது, நம்ம பையனுக்கு எவன் பொண்ணு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேடுகட்ட குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்திருக்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒன்றுமே போட வேண்டானாலேவும் அவங்க ஈன்னு இழிச்சுக்கிட்டு தான் வந்து நிற்பாங்க. இங்கே பாரு, பணத்துக்காகையோ இல்லை நகைக்காகையோ நான் அப்படி உங்களை சொல்ல கிடையாது. இப்போ நான் சொல்ல வர்றது, முறை தெரியாமல் போயிட்டு அந்த வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கேன்னு தான் சொல்ல வரேன். சரிப்பா, நீ பத்திரிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி உன் கல்யாணத்துக்கு நான் வர்றேன்னு வச்சுக்கோ, எங்கள் குடும்பத்தோடு வர்றோம். அப்போ அந்த குடும்பத்திலிருந்தும் ஆள் வருவாங்க. தங்கமயில் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தது இந்த ஊருக்கெல்லாம் தெரியாமல் போயிடுமா என்ன? இல்லை சொந்த பந்தத்துக்கு தான் தெரியாமல் போயிடுமா? அங்கே வந்து நின்னோடனே தங்கச்சி வீட்லையும் இந்த வீட்டில் இருந்து பொண்ணு எடுத்திருக்காங்க, அண்ணன் வீட்லையும் அண்ணன் பையனுக்கு
இதே வீட்டில இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்காங்க, என்ன முறையோ அப்படின்னு காரி மூஞ்சில துப்ப மாட்டாங்க? இதெல்லாம் உனக்கு வெக்கமா இருக்குதோ இல்லையோ தெரியாது, எனக்கெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்குது. நீ கொடுக்குற இந்த பத்திரிக்கைக்கு நான் அந்த கல்யாணத்துக்கு வரணும். இதில் நீ வெறுப்பேற்றுறதுக்கு வேணா எனக்கு நீ பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கலாம். ஆனால் நீ ஏன் நினச்சாலும் அந்த கல்யாணத்துக்கு நாங்கள் வந்தோன்னு வையே, அதோட அசிங்கம் வேற எதுவும் கிடையாது. தேவையில்லாமல் நீ கிளம்பு முதல்ல அப்படின்னு சக்திவேலை சொல்கிறாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்களா நீ எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு? இதுக்கு தான் இந்த குடும்பத்தில் நான் பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டிங்களா யாராச்சும்? இப்போ பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே, தா இங்கே பாரு, இதுக்கு மேலேயும் இந்த பத்திரிக்கையை தூக்கிட்டு வந்த நடக்கிறதே வேற. உலகத்தில் இல்லாத பொண்ணு பார்த்துட்டானாமா. பையனுக்கு அப்படியே ஒன்றுமே பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், பிள்ளைங்களை கடத்த மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். அப்படியே ரொம்ப தங்கமான பையன். அவனுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டாராம். அதுவும் இங்கே ஏன்னா அப்படியே ஒரு நல்ல குடும்பத்தில் பொண்ணு பார்த்தா மாதிரி பத்திரிக்கை அடித்து நீட்டுறாரு, எங்களை அசிங்கப்படுத்துறாராம். இங்கே பாரு, நீ எந்த நோக்கத்தோட பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு எனக்கு தெரியாதா? சை அப்படின்னு பத்திரிக்கையை கிழிச்சு இங்கே அப்படியே சக்திவேலோட மூஞ்சில விட்டு எறிகிறாங்க. நீ எல்லாம் இனிமே இந்த பக்கம் வந்துடாத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். எல்லாம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வீட்டுக்குள்ளே கிளம்பிடுறாங்க. உடனேவும் எங்கள் சக்திவேல் இருந்துக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் ஆத்தாவை சொல்லணும் அப்படின்னு கோவத்தோட வீட்டுக்கு போகிறாரு.